ஏட்டி சாந்தி என்ன டீ கூப்பிட காதல வாங்காத மாட்டேக்கே போயிட்டு எடுக்க. அட இந்த கிழவிக்கு வேற வேலையே கிடையாது போல, கண்ணில் காண விட மாட்டேக்காமா. பார்த்த உடனே கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு கதையை கேட்கணும் இல்லை சொல்லணும், இல்லைன்னா இந்த கிழவிக்கு பொழுதே போகாது போல. அடியே வாண்ட்டு தான் டீ பேசிட்டு எடுக்கேன். இந்த வாரேன் தே. வேற வெயில் வெயில் தாங்க முடியல தே. அதான் வெயில் என்ன நடக்கு யாரு கூப்பிடியாவனே தெரியாமல் இருக்கேன் நான். ஆமாம் டீ, இப்போ அடிக்கிறது வெயில் என்ன வெயில் இது, இன்னொரு 10 நாளுக்கு ஓவர் வெயிலாக இருக்குமா பார்த்துக்க. ஏதாவது ஒரு க்ரீமை தடவிட்டு போக சொல்கிறானுவ, நம்ம என்ன க்ரீமை போட்டு தடவுறது. இந்த மரத்தடி நிழல் தான் நமக்கெல்லாம் கெதி. என்ன வெக்கையாக இருக்குது தெரியுமா, வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல, மனுஷனை அப்படியே உயிரோடு அவிச்சு எடுக்கு. ஆனால் அது என்னமோ உண்மைதான் தே. நம்ம ஏதோ ஒரு கிராமத்தில் கிடக்கும், அதனால நமக்கு எதுவும் தெரியலை அவ்வளோவா. இதில் சிட்டியில் கிடக்கிறவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தியலாம். வெயிலில் அப்படியே தீஞ்சு போயிடுவாங்க போல இருக்கு. மக்கள்லாம் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் என்ன நிலமையில போகிறானுவோல தெரியலமாப்பா. வெயிலா இது. அதுக்கு என்ன செய்ய, மனுஷனாக பிறந்து தொலைச்சிட்டோம், என்னென்ன வருதோ எல்லாத்தையும் அனுபவிச்சு தானே ஆகணும், வேறு வழி கிடையாது இல்லை நமக்கு. வீடு ஆமாம், சமையல்லாம் முடிஞ்சுதா? என்ன சாப்பாடு வீட்டில்? அது சமையல்லாம் காலையிலே முடிஞ்சிருந்தே. அடிக்கிற வெயிலுக்கு யார் வேலைக்கு நேரத்துக்கு போய் சமைச்சிட்டு எடுக்க முடியும் இந்த வெயிலில். அதான் காலையில் மத்தியானம் ரவைக்குன்னு மொத்தமாக சேர்த்து காலையில் 5 மணிக்கெலாம் முழித்து சமைச்சி வச்சுட்டு தான் எனக்கு அடுத்த வேலையே வீட்டில். இந்த வெயிலுக்குள்ளே மதியம் ஒரு சமையல் நைட்டு ஒரு சமையல் எல்லாம் செஞ்சுட்டு எடுக்க முடியலத்தே. ஆமாம் அதுவும் சரி தான். வேறு இந்த வெயிலுக்குள்ளே போய் யார் நின்று சமைக்க? ஆமாம், அதான் இன்றைக்கி ஒரே அப்படியாக காலையில் டிஃபனுக்கு சும்மா ஒரு தோசையும் சட்னியும் வச்சுட்டு மதியத்துக்கும் ராத்திரிக்கும் சேர்த்து மீன் குழம்பு வச்சுருந்தேன். போடு, மீன் வாங்கினியோ? காலையில் ஒரு மீன் கிழமை வந்தானே, அவன்கிட்டயா வாங்கினேன்? ஆமாந்தே, அவன்கிட்ட தான் வாங்கினேன். ஒன்றும் விலை குறைச்சலும் சொல்ல முடியாது, அதிகமும் சொல்ல முடியாது. வேறு வண்டியில் எடுத்துகிட்டு வந்து விற்காவல்ல, எதுவும் வாங்கலாம். நல்லா தான் இருந்தது மீன், அதனால வாங்கி வச்சேன். ஆமாம் மீன் கறிலாம் நல்லா தான் வைப்பேன், நீ நானே சாப்பிட்டு வச்சுருக்கேனே. ஆமாத்தே, வாங்க வேணா வந்து சாப்பிடுங்க ஒரு வாயி. இதை நான் இங்கே வேணா கொண்டு வரட்டுமா? இல்லைம்மா எனக்கு வயிறு பசி இல்லை இப்போது. வயிறு பசிக்கே மாட்டேக்கு வர என்னன்னே தெரியல. நானும் என்னத்தையாவது திங்கணுமேனு ஒரு அன்னாகரத்தை முழுங்கிட்டு கிடக்கேன். அதுவும் சரிதான், வேற வயசாகுதுல்ல. அம்மா உங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்னைக்கு? ஏமா அவனுக்கு இன்றைக்கி மட்டன் திங்கணும் போல இருந்திருக்கும் போல இருக்குது. அதான் இருந்தாலும் அவன் மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். அந்த சிலுக்கு பேண்ட்டு மாட்டின்னு இருக்க சிலுக்கு வந்து கொஞ்சோண்டு பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சம் கறி வச்சுட்டு போயிட்டா. சோறு வேணும்னா சோறு மட்டும் பொங்கிக்கிடுங்கத்தேன்னு சொல்லி நான் கொஞ்சம் மட்டும் பிரியாணியை மட்டும் தின்னுட்டு வந்து உட்காந்துருக்கேன். இந்த வெயிலுக்குள்ளே யாரை போய் சோறு பொங்கியது? பொங்கி வச்ச திம்போ, இல்லைன்னா கம்முன்னு கிடப்போம். வயசான கட்ட நமக்கு என்னத்துக்கு வேலை வேலைக்கு சோறுன்னு விட்டுட்டேன். அடையப்பா, சரியான நாள் தான் போங்க. ஆண்டா அதை விடுட்டி, இந்த நிர்மலா பிள்ளைக்கு ஏதோ பொண்ணு பார்த்துட்டு போயிருந்தாவலையே, அது என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அதான் மாப்பிள்ளை பையன் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானா.